அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 445, 446 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஸ்வாட் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் நம்ம சீனியர் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பான். அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆக முடியுமா? 3 பேரையும் வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுறாங்கப்பா. இப்போது நம்ம சீனியர் இவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஸ்வாடன்ட்டை பார்த்து இவன் பயந்து போகிறாங்க. என்னடா ஸ்வாடன்ட் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலுமே இவங்க அட்டாக் பண்ண அவனுமே எதிர்த்து தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப நேரத்துக்கு தடுக்க முடியாது. ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போதே 2 பேர் கதையே நம்ம சீனியர் முடிச்சு விட்டாங்க. கடைசியாக ஒருத்தன் தான் இருக்கான். அவனுமே தூரமாக போய் என்ன பண்ணுறான், ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். அவன் கேட்குறான், என் மேலே வந்து தயவு செஞ்சு கருணை காட்டுங்க அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அட்டாக் பண்ணல, கருணை காட்டினியா? உனக்கு கருணையும் காட்ட முடியாது, கருணைகளும் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவனை வறுத்து விட்டாங்கப்பா. அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஸ்வாடெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது நம்ம டிராகன் என்ன தெரியுமா பண்ணது, அவன் ஒரு ஃபேரி தானே, அவன் இறந்த உடனே ஃபேரி லாஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. என்னடா இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க, ஸ்வாட் எம்பரரை காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பார்க்குறாங்க. நம்ம பறவையும் கேட்குது, எங்கே அவன் அப்படின்னு கேட்கும்போது, அவனை மொத்தமாக முடிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து காட்டுறாங்கப்பா. இது எல்லாமே ஃபேரி எம்பரர் லெவல் கத்தி. நம்ம பறவை எப்பவும் போல் புகழாரமாக தள்ள, அதுக்கு போட்டியா இந்த டிராகன் ஃபிஷ் இருக்குல்ல, அதுவுமே என்னத்தையும் பேசி வைக்க, இதுங்க 2த்துக்கும் நடுவில் சண்டை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 கத்தி எடுத்து இந்த பறவைக்கும் டிராகன் ஃபிஷ்ஷுக்கும் கொடுக்குறாங்க. கீழே இருக்கவங்களாம் அதிர்ந்து போகிறான். டேய் போய் ஒரு பறவைக்கு ஒரு டிராகன் ஃபிஷ்ஷுக்கு எம்பரர் லெவல் ஸ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போகிறாங்க. மற்ற ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் அங்கே வராங்க. அதில் அந்த பையனுக்கு ஒரு கேள்வி, இந்த லேடி வந்து 3 ட்ரைபுலேஷன் தான், அப்படி இருக்கும்போது ஸ்வாட் எம்பரர் எப்படி கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கிழமை என்ன சொல்லுது, நம்ம டிராகன் இருக்குல்ல, அது சாதாரண டிராகன் கிடையாதான், ஹெவன்ஸோட சக்தியால் தானாக உருவானதான் அந்த டிராகன். ஒரு காலத்தில் நம்ம டிராகன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட்சி செஞ்சுருக்குங்க. இப்போ அதோட சக்தி வேணால் குறைஞ்சிருக்கலாம். அதுக்காக போயிட்டு வர எம்பரர்லாம் வந்து கையை வச்சிட முடியுமா என்ன? அந்த குரூப்பில் இருக்க பொண்ணு யோசிக்கிறா, நல்ல வேலை நம்ம எதுவும் பண்ணி தொலைல, இல்லைனா இன்றைக்கி நம்மளும் வந்து ஒரு வழியாக இருப்போன்னு யோசிக்கிறா. இந்த கார்டியன் ஸ்பிரிட் உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சதில்ல, இப்போ தான் சார் வெளியில் வராரு. வந்த உடனே நம்ம டிராகன் போய் கேட்குது, டேய் கதவை திறப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், எப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, மாஸ்டர் சொல்லாமல் நான் எப்படி திறக்க முடியும் அப்படிங்கிறான். இப்போது நம்ம ஹீரோடைய பொண்ணுங்கக்கிட்ட என்ன இருக்குது, அந்த ஃபேரி ஸ்லேயிங் ஸ்வாட் இருக்குல்ல, 9 கத்தி, அதை எடுத்து ஒன்றாக்குன உடனே அந்த கார்டியன் ஸ்பிரிட் பார்க்குது, இது ஃபேரி ஸ்லேயிங் ஸ்வாடா, நீங்கள்லாம் தயவு செஞ்சு உள்ளுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுச்சிங்க. இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போகணுன்னா கத்தி தேவைங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு சில பேர் நான் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து உள்ளுக்குள்ளே போகன்னு வேகமாக வந்து அந்த கார்டியன் ஸ்பிரிட் கிட்ட அடி வாங்கி, அது என்ன சொல்லுது, எவனாச்சும் இந்த பக்கம் வந்தீங்க கொன்னே போட்டுருவோம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இப்போ சரி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்த வரான். யார் தெரியுமா, நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் துரத்திக்கிட்டு இருந்தான்ல அவன் தான். என்ன சார் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், இதுக்கு மேலே அவனால் ட்ராக் பண்ண முடியல, அவனே வெளியில் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போனாங்கல்ல, நம்ம பறவை கேட்குது, என்ன இந்த இடமே ஒரு மார்க்கமாக இருக்கே அப்படின்னு கேட்குதுங்க. ஏன்னா பார்க்க அப்படி தான் இருக்குது. அப்போ டிராகன் என்ன சொல்லுது, அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு ஸ்வாட் மானுமெண்ட் கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த ஸ்வாட் மானுமெண்ட்டில் ஸ்வாட் லா அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி இங்கே இருக்கவங்க ஸ்வாட் லா அப்படிங்கிறத கற்றுக்க முடியும், எம்பரர் லெவல் அப்படிங்கிறது ரீச் ஆக முடியும். நம்ம பறவை எப்பவும் போல் பயங்கர குஷி ஆகிடுச்சுங்க, நான் வந்து எம்பரர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ மேலே ஒரு லைட்டு இருக்குது, அது கேட்குது, சீனியர் அது என்ன லைட்டு, என்ன அது ஈர்க்கிற மாதிரி இருக்கே அப்படிங்குது. இந்த டிராகனமே பார்த்துட்டு அது என்ன சொல்லுது, அதுதான் வந்து சோர்ஸ் லாவாம். அதை யாராச்சும் ரிஃபைன் பண்ணாங்கன்னா அவங்களால டைரெக்டாக ஸ்வாட் எம்பரர் ஆகிட முடியும். இதை கேட்ட உடனே நம்ம சாவத்தியம் சும்மா இருக்குமா, இந்த வரம் பாருன்னு சொல்லிட்டு வேகமாக போக, ஆனால் அங்கே இருக்க லைட்டு நம்ம பறவை அடித்து துரத்திடுமா. நம்ம பறவை மட்டும் இல்லைங்க, இந்த குட்டி பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களால கூட அந்த ஸ்வாட் பக்கத்தில் போக முடியல. நம்ம பறவை யோசிக்குது, என்னடா அந்த லைட்டு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. அப்போ தான் அந்த டிராகன் என்ன சொல்லுது, இது ஒன்றும் சாதாரண லைட்டு கிடையாது, இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல அதுவே உருவாக்கின ஒன்று, இது யாருமே உருவாக்குனதில்லை, யூனிவர்ஸால் உருவானது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் யாராவது அதை இது பண்ண முடியுமா, அதை ரிஃபைன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தரால் எம்பரர் லெவலுக்கு போக முடியும், அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நம்ம டிராகன் என்ன சொல்லுது, நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே எம்பரர் லெவல் ஃப்ளேம்ஸ் இருக்குது, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, உன்னால் அதை அடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ன உடனே இவனுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இவங்ககிட்ட தான் அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதை வச்சு சண்டை போடுறான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அது ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்வாடை டிஃபீட் பண்ணி தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சு. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இதை ரிஃபைன் பண்ணால் இவனால் வந்து ஸ்வாட் வேர்ல்டு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ இந்த ஸ்வாட் பாத் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாத்துக்குமே இதுதான் கிங் மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி தன்னோட ஃபவுண்டேஷனை போடலான்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ண, நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இல்லை நீ இதை யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷனை போட்டனா அதுக்கப்புறம் உன்னால் முன்னேறி போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்குது. என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இவங்க எல்லாருமே இவங்களுடைய உடம்புக்குள்ளே ஸ்மால் வேர்ல்டு அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. இந்த நார்மல் காட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால அவங்களோட உடம்புக்குள்ளே கம்மியான உலகத்தை தான் உருவாக்க முடியும். ஆனால் ஒரு எம்பரர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உடம்புக்குள்ளே
ஆயிரக்கணக்கான உலகங்கள் அப்படிங்கிறத உருவாக்கலாங்க. அதுவே காட் எம்பரர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணணும்னா இவங்களோட வில் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த யூனிவர்ஸ் லாஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இதை வந்து 10,000 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணுமா. அப்போ தான் அந்த வேர்ல்டு அப்படிங்கிறது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுமா. ஆனால் இந்த ஸ்வாட் பாத் இருக்கு பாருங்க, அதுக்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த சோர்ஸ் எனர்ஜி இல்லை அப்படின்னா பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா இந்த நார்மல் லாஸ் இருக்கும் இல்லையா, ஃபயரு, விண்டு, எர்த்து, வாட்டர், இதை யூஸ் பண்ணி முதல்ல உன்னுடைய இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணு, அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று புரியுது. ஆஹா, அப்போ நான் இதை யூஸ் பண்ணி எம்பரர் ஆனேன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவனா அப்படிங்கிறான். நம்ம டிராகனுமே ஆமா அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவனுடைய ஜென்யூன் ஸ்வாட் இருக்குல்ல, அந்த ஸ்வாடை எம்பரர் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அது மூலமாக இவனாலையுமே அந்த எம்பரர் லாஸ் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஜென்யூன் ஸ்வாடை வெளியில் எடுக்கிறான். இப்போ இந்த ஜென்யூன் ஸ்வாடும் அந்த ஸ்வாட்லாவும் பார்த்தீங்கன்னா ரெசனேட் ஆகுது. அப்போது இவனால் ஈஸியாக மர்ஜ் பண்ணிட முடியும். ஓகேன்னு சொல்லிட்டு அது கூட மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது பயங்கர வேகமாக அங்கே இருக்க லாஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதில் ஒரு பிரச்சனை, இந்த ஸ்வாடை நம்ம காட் எம்பரர் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். அப்போ டைம் அப்படிங்கிறது எடுக்கும்ல, கொஞ்சம் காலம்லாம் இல்லை, இதுக்கு ரொம்ப காலம் எடுக்குமா. அதனால டிராகன் என்ன சொல்லுது, நீங்களாம் போங்க, போயிட்டு ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுச்சிங்க. இன்னொரு பக்கத்தில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் தியன்ஸை காட்டுறாங்க. அவனுமே பார்த்தீங்கன்னா ஃபேரி எம்பரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போது இவனால் இவனோட சிஸ்டரை உணர முடியுதுங்க. அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட சிஸ்டர் இருக்கால, அவள் யார்கிட்டயோ சண்டை போட்டுருக்கா. அவள் சண்டை போடுற ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ 9 விங் ட்ரைபா. ஆனால் இவளோட கேள்வி என்னன்னா, அந்த ட்ரைபில் ஃபேரி எம்பரரே கிடையாது, யாரா நீங்கள் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா, ஏன்னா இந்த இடத்துல தான் உன்னை புதைக்க போகிறோம், இதுதான் உன்னுடைய சவக்குழி அப்படிங்கிறான். இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை சுற்றி ஒரு ஃபார்மேஷனை போட்டு இவங்கள அட்டாக் பண்ண வராங்க. இவன் அட்டாக் பண்ணும்போது த சாங் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை பயன்படுத்துகிறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக்கு. நீ அசுரா ட்ரைபை சேர்ந்த டெத் காட் ஃபேரி எம்பரரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவன் யார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.